கூகுளுக்கும் யூரோப்பியன் கமிஷனுக்கும் நடந்த ஒரு லாங் லீகல் பேட்டிலில் இன்னைக்கு கூகுள் தோற்றுருக்காங்க. தோற்றது மட்டும் இல்லாமல் கூகுள் மேலே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த ஃபைன் எவ்வளோ, கூகுள் எதுக்காக இந்த கேஸில் தோத்துச்சு, இந்த கேஸோடைய பேசிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸுடைய பேசிஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து யூரோப்பியன் கமிஷன் வந்து கூகுள் மேலே ஒரு மிகப்பெரிய பழியை போடுறாங்க. அந்த பழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய டாமினன்ட் பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த டாமினன்ட் பிளேயர் அப்படிங்கிற பொசிஷனை கூகுள் வந்து தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற இந்த காம்படிட்டர்ஸுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய தீமையை விளைவிச்சிருக்காங்க. சம்திங் பேட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க 2016. அதுக்கப்புறம் 2018 இந்த கேஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேலே கிட்டத்தட்ட 4.35 பில்லியன் யூரோஸ் வந்து ஃபைன் போடுறாங்க. கூகுள் வந்து சில தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, தங்களுடைய டாமினன்ட் பிளேயர் பொசிஷனை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு 3 காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்டையே நேராக போய் பேசியிருக்காங்க. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் தெரியாது, நிறையா கம்பெனிஸ்ட்டை டைரெக்டாக போய் பேசி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தயாரிக்கிற மொபைலில் கூகுளோடைய சர்ச்சோ இல்லை கூகுளோடைய க்ரோம் அப்படிங்கிற 2 ஆப்பு கண்டிப்பாக ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தயாரிக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோடைய வெர்ஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், மற்ற ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அமேசானுக்குன்னு ஒரு ஓஎஸ் இருக்கும், அந்த ஓஎஸ்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், இல்லை மற்ற ஓஎஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எதையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, கூகுளோடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப் மாதிரியே பயன்படுத்தியிருக்காங்க. இது ட்ராப்புனே வந்து பேசிக்காக சொல்கிறாங்க. என்ன ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைலை பொறுத்த வரைக்கும் கூகுளோடைய ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது மோஸ்ட் காமன் ஆப் அண்ட் மோஸ்ட் யூஸ்ட் ஆப் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் தான் எல்லா ஆப்பும் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுக்கே வாட்ஸ்அப் வேணும்னாலோ இல்லை யூடியூப் வேணும்னாலோ எது அப்டேட் பண்ணுறதுனாலும் இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கணும்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ப்ரீ இன்ஸ்டால் கூகுள் சர்ச் அண்ட் கூகுள் க்ரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும்னா நீங்கள் முன்னாடியே கூகுளுடைய சர்ச்சும் கூகுளுடைய க்ரோம் அப்படிங்கிற 2 ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், முன்னாடியே வந்து பதிவிறக்கம் பண்ணி உங்கள் மொபைலில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 விஷயத்தை கூகுள் தொடர்ந்து பண்ணதுனால கூகுள் மேலே கிட்டத்தட்ட 4.35 பில்லியன் யூரோஸ் வந்து ஆன்டி ட்ரஸ்ட் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் 2022 வந்து ஜென்ரல் கோர்ட்டுக்கு போகுது யூரோப்பில். அதுக்கப்புறம் யூரோப்போட ஹையஸ்ட் கோர்ட்டுக்கு வந்து போகுது. அந்த கோர்ட்டில் தான் 4.35 பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிற அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.1 பில்லியன் யூரோஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 மில்லியனை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, யூரோஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4.1 பில்லியன்னா கம்மியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யூரோஸுடைய இப்போது மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 யூரோஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸை பொறுத்த வரைக்கும் 400 ரூபாய், 444 ரூபா கிட்டத்தட்ட. யோசிச்சு பாருங்கள், 4.1 பில்லியன் டாலர்ஸ்னால் அப்போ எவ்வளோ இந்தியன் ருபீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,000 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூகுள் வந்து தன்னுடைய மார்க்கெட் பிளேயர், டாமினன்ட் மார்க்கெட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து யூரோப்பில் நடந்த ஒரு விஷயந்தான். பட் இந்தியாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவுடைய மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்டையோ இல்லை இந்தியாவுக்கு வரக்கூடிய மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் கண்டிப்பாக கூகுளுடைய ஆப்ஸ் எல்லாம் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோர் ஒரு சைடு விடுங்க, அது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் வேறு ஆப்ஷனே இல்லை நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு. ஸோ மற்ற விஷயத்தெல்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூகுளுடைய இந்த டாமினன்ட் பொசிஷன் அப்படிங்கிறது எந்த வகையில் நல்லது, எந்த வகையில் கெட்டது? வாட் டு யூ திங்க் அபவுட் தட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் சம்திங் குட். நல்லதை மட்டுமே விவாதிப்போம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய் கைஸ்.